Pastor Venkatை அழைப்போம். அவர் கலையத்தில் நிற்கிறார். We would like to invite Pastor Venkat at this moment. He's waiting at the studios to come and share the word. Pastor Venkat. Hello, ma'am. How are you? God bless you. Thank you. Yes, doing well. And yourself, Pastor, we invite you to come and share the word once again. Doing well. Thank you, madam. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய அன்பிலே நாங்கள் அதை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரே இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க் 3வது அதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம். அதுக்கு எப்படி தலைப்பு கொடுக்கலனாக்க, இந்த இதுல ஆண்டவரின் வல்லமைன்னு சொல்லலாம் இந்த செய்திக்கு. அதை படிக்கிறேன். மார்க் 3 பக்கம் எண் 50 தமிழ் பைபிள்ல 3வது அதிகாரம் 1-5 வரைக்கும். மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை நோக்கி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையைப் போல சொச்சமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியாரிடையே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது 5வது வசனம் தான், உன் கையை நீட்டு அப்படிங்கிற வசனம். 6வது வசனத்தையும் பார்ப்போம். இப்ப என்ன நடக்க அப்படிங்கிறது அப்படின்னாக்க, ஆலோசனை சங்கம்னு ஒன்று இருக்கு, சான்ஹெட்ரின் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது எருசலேத்துல இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் இங்க கேப்பர்நகத்துக்கு ஆள் அனுப்புறாங்க, கப்பர்நகமுக்கு ஆள் அனுப்புறாங்க. யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் இருக்கிறதுல. அந்த பரிசேயர்கள் தான் இருக்கிறதுல பெரிய குரூப், அவங்க பெரிய குழு. அவங்க நியாய பிரமாணத்து கட்டளைகளை ரொம்ப கவனமா கீழ்ப்படிவாங்க. அவங்க ஆள் அனுப்புறாங்க ஆலோசனை சங்கத்துல இருந்து பாக்குறதுக்கு இங்க என்ன நடக்குது கப்பர்நகம்ல அப்படின்ட்டு. அவங்களுக்கு எப்படி இயேசுவை கண்டுபிடிக்கிறது? ஜெபாலயத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அந்த சினகாவுக்கு போறாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், இயேசு இந்த மாதிரி இந்த கையை சூம்புன ஆளுங்க இருக்கானே, இவனை இவர் குணப்படுத்துவாரா, ஓய்வு நாளும் போது சாபத்தும் போது குணப்படுத்துவாரா அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு குறைகள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு அவர் குணப்படுத்துவாருன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவர் மேல குற்றம் சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அவரு வந்துட்டாரு, குணப்படுத்திட்டாரு. குணப்படுத்தினதும் அவங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சதுனாக்க, பழைய ஏற்பாட்டை நோக்கமே சாபத் இஸ் மேட் ஃபார் மேன். சாபத் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக, ஓய்வு நாள் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக நன்மை அளிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, செய்யப்பட்டது. நன்மை அளிக்கிற விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னாக்க நம்ம இப்ப சாத்தான் ஓய்வு நாளுங்கிறதுக்கு அவன் ஓய்வு வீட்டுக்கு போறதில்ல, அவன் விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கான். அதே மாதிரி நல்லவங்களும் ஓய்வு நாள் நல்ல விஷயத்த பண்ணணும். ஆனா கேட்கிற இன்னொரு இதுல ஒரு காஸ்பல் இன்னொரு சுவிசேஷத்துல போட்டிருக்கோம், ஒரு கழுதை குழிக்குள்ள விழுந்தா நீங்க போய் காப்பாத்துவீங்க ஓய்வு நாள் இருந்தா கூட. ஆனா மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்படி இயேசு ரொம்ப சாடுவார் இன்னொரு இடத்துல. இப்ப இவர் பண்ணினதும் உடனே இந்த பரிசேயர்கள்லாம் அவரை எப்படி கொலை செய்யறது, எப்படி அவரை அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்க்க போறீங்கன்னாக்க இந்த பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்துலையும் கரைச்சி குடிச்சவங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின் நாயகனே நிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனங்களையும் போட்டிருக்க எல்லா ப்ராஃபஸி, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அதை ஃபுல்ஃபில் பண்ணவர், நிரூபிச்சவர். அந்த எல்லா நியாயப்பிரமாணங்கள்ல எல்லா நியாயப்பிரமாணம், அந்த தீர்க்க தரிசிகள் எல்லாத்துலயும் போட்டிருக்க அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இந்த மாதிரி மேசியா வருவாரு, இந்த மாதிரிலாம் இருப்பாரு அப்படின்னு சொன்ன முழுசா ஃபுல்ஃபில் பண்ணவர், முழுசா நிறைவேற்றினவர் இயேசு மட்டுமே.
ஆனாக்கா அந்த நியாயப்பிரமாணத்தின் நாயகனே வந்து முன்னாடி நிக்கிறாரு. யாருக்கு? பரிசேயருக்கு முன்னாடி, அந்த சான்ஹெட்ரின் அந்த ஆலோசனை சங்கத்து ஆளுங்களுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு நிக்கிறாரு. ஆனா அவர் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னாக்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொறாமை, எங்க அவங்களோட பவர் போயிருமோ, அவங்களோட வல்லமை போயிருமோ, அவங்களோட அதிகாரம் போயிருமோ, அவங்களோட ஆளுகை போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால அவர் எப்படி இது பண்றது, எப்படி ஆரவாசம் பார்த்தீங்கன்னாக்கா அவரை கொலை செய்யும்படிக்கு அந்த மாதிரி அந்த காலத்துல மட்டும் நடக்குது. நம்மலாம் ரொம்ப ஒழுங்கு பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எனக்கு இப்ப கூட வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா அனாயிண்டிங் மூவ் பண்றாங்க, இல்ல அபிஷேகத்துல மூவ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்க உடனே யூடியூப்ல அவரை பத்தி வீடியோ போட்டுருவாங்க. அந்த மாதிரி சாத்தான் ஏவப்பட்டு நிறைய பேர் வந்து தேவ ஊழியர்களுக்கு முக்கியமாக வல்லமையான அபிஷேகத்துல ஊழியம் பண்ணி நிறைய மிரக்கல்ஸ் நடக்குது பார்த்தீங்களா? அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடக்கிற ஊழியர்களுக்கு இதற்காக நிறைய பேர் இப்பவும் யூடியூப் போடுவாங்க, தப்பா பேசுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க நமக்கு வந்து அந்த அபிஷேகம் நமக்கு வராது. இப்ப நம்ம ஒழுங்கா இருக்கணுமா, நம்ம குணமா இருக்கணுமா, நம்ம நல்லா இருக்கணுமா அப்படின்னாக்க அபிஷேகிக்கப்பட்டவர்களை பற்றியோ மற்ற சகோதரர்கள் பற்றியோ தப்பா பேசவே கூடாது. எனக்கு இங்க ஒருத்தர் தெரியும். அவர் பெரிய சயின்டிஸ்ட், பிஹெச்டி. அவர் ஊழியம் பண்றாரு. அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு தடவை, ரொம்ப கொஞ்சம் வயசானவர் கூட, தம்பி, யாராவது மயக்க எடுத்து இயேசுவே ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னார். ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே மேசியா அப்படின்னு சொல்லிட்டாரு, இயேசுவே கர்த்தர்னு சொல்லிட்டாருனாக்க அவரை பத்தி நீ பேசவே கூடாது. இஸ் ஆஃப் லிமிட்ஸ். அவரை பத்தி நல்லா தான் பேசணும், மோசமா பேசவே கூடாது அப்படின்னாரு. அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது உண்மைதான். எனக்கு நம்ம அபிஷேகத்தை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. டச் நாட் த அனாயிண்டிங்னு போட்டிருக்கு இல்லையா பைபிள்ல? பண்ணப்பட்டவர்களை தொடாதீர்கள்னு போட்டிருக்கு. இப்ப அதனால அது முக்கியம். இப்ப இந்த கதைக்கு வருவோம். 3:5க்கு. அது 3:6வது வசனம். எப்படி கொலை செய்யறதுன்னு அவங்க வகை தேடினாங்க. எதனால? இயேசுவை பத்தி பொறாமைப்பட்டு. இப்ப 5வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கு, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. இப்ப வந்து அந்த ஆளு அவர் சொல்றாரு, எப்போ ஆண்டவர் சொன்னாருனாக்க அவர் சொல்லும் போதே வல்லமை வெளியில் வந்துடும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள். யோவான் 6:23 போட்டிருக்கு பார்த்தீங்களா? இட் இஸ் ஸ்பிரிட் தட் குவிக்கனத், வேர்ட்ஸ் தட் ஐ ஸ்பீக் அண்ட் யூ ஆர் தேர் ஸ்பிரிட் அண்ட் தேர் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். அது பார்ப்போமே. யோவான் 6:63 நினைக்கிறேன். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இட் இஸ் a spirit that quickeneth, flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்க ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சொல்றாருலோ அதெல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்ப இந்த ஆள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் கையை நீட்டு. அப்படின்னாக்க அவர் ஆவியோடும் ஜீவனோடும் வல்லமையோடும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த வல்லமை கிரியேஸ் என்னன்னாக்க அந்த ஆள் வந்து கீழ்ப்படியணும். அந்த ஆள் கீழ்ப்படியாம, ஓ இது நடக்குமோ நடக்காதோ, இப்படி கை சூம்பி இருக்கே, எப்படி நான் நீட்ட முடியும் அப்படின்னு அவன் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து அந்த வல்லமை வேலை செய்யாது. அவர் சொன்னாரு, என் உடனே செஞ்சுட்டான். யாரு? அந்த சூம்பு நாள் உடனே கை சரியாயிருச்சு. கை சரியாகி சொஸ்தமாயிருச்சு ஃபுல்லா. அதனால எப்ப ஆண்டவர் இந்த மாதிரி பல இடங்களை பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அந்த பெத்தஸ்தா பூல்ல இருக்க ஆள்கிட்ட சொல்றாரு, அப்புறம் நிறைய பேர் சொல்றாரு. சொல்லும் போதே அவங்க அவங்க கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு வந்து சுத்தமாகுது. அந்த மாதிரி இப்ப வந்து சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப வசனம் சொல்லுது நம்ம கிட்ட. இப்ப வந்து யாரு? வார்த்தைங்கிறது இயேசுவே வார்த்தை. இப்போ வார்த்தைன்னா என்ன? பைபிள் தான் இயேசு. பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா இயேசு சொல்றாரு, ரிஜாய்ஸ் எவர் மோர். அது வந்து 1 தெசலோனியன் 5:16 போட்டிருக்கோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருங்க. அப்படின்னாக்க நீங்க முடிவு பண்ணணும், சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சந்தோஷமா இருப்பேன். இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வருது, கோபங்கள் வருது, டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி வரும்போது கூட நம்ம வந்து தளர்ந்து போகாம, சோர்ந்து போகாம, சரி வசனம் சொல்லி சந்தோஷமா இருங்க, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிரைஸ் பண்றீங்க ஆண்டவரை. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப் இருக்கு, பிரைஸ் ப்ரிசீட்ஸ் தி விக்டரி. அப்படின்னாக்க என்ன? நீங்க ஆராதிக்கிறது
உங்கள் வெற்றிக்கு முன்னால் ஆராதனை வர வேண்டும். பாருங்களேன், சங்கீதம் 69 படிக்கிறேன். சங்கீதம் 69 30 நான் பார்ப்போம். அந்த வசனம் இப்ப ஞாபகம் வருது. சங்கீதம் 69 30 31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அப்படின்னு எனக்கு கர்த்தருக்கு பிரியமானது ஆராதனை. அந்த ஆராதனை பண்ணும் பொழுது நம்ம வந்து கர்த்தரில் களி கூற முடியும், கர்த்தரில் சந்தோஷப்பட முடியும். அதனால நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காம நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து ரிஜாய்ஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. பைபிள் ரிஜாய்ஸ் பண்ணுங்கன்னு போட்டாங்க. கண்டிப்பா நம்ம ரிஜாய்ஸ் பண்ண முடியும். சந்தோஷமா இருங்களா, சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வந்து அதை முடிவு பண்ணணும். சரி ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்க முடிவு பண்றேன், எனக்கு அந்த கிருபையை தாருங்க. சந்தர்ப்பங்கள்லாம் இப்படி இருக்கு, ஆனால் உம்மில் நான் களி கூறுகிறேன். அதுக்கு உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், என்னை சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்பட கிருபையை தாருன்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுனாக்க நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அது வந்து ஒரு டிசிஷன். அந்த ஒரு ஒரு தீர்மானத்தின் வல்லமை, பவர் ஆஃப் டிசிஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. பாருங்களேன், எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள்னு போட்டிருக்கு. சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து மனைவி கிட்ட கோவப்படக்கூடாது. ஆண்டவரே, மனைவி நேசிக்க எனக்கு கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனாக்க அந்த கிருபை வந்து உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதனால நம்ம வந்து ஆண்டவர் சொல்றதை செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த வல்லமை நமக்கு வர ஆரம்பிக்குது. பவர் ஆஃப் டெசிஷன் நம்ம முடிவு பண்ணணும். சரி, வசனத்துல போட்டிருக்கு, நம்ம வந்து ஜேம்ஸ்ல போட்டு யாக்கோபுல போட்டிருக்கு பார்த்தீங்களா, நீங்க கேட்கிறவங்களா மட்டும் இருக்காதீங்க, நீங்க வந்து வசனத்தை பண்ணுகிறவர்களாக இருங்கள், அப்பதான் உங்களுக்கு வந்து வசனம் பிரயோஜனப்படுதுன்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் பி நாட் ஜஸ்ட் ஹியர்ஸ் ஆஃப் த வேர்ட், பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட். நம்ம இப்படி டூயர்ஸ் ஆஃப் த வேர்டா இருக்க போறோம். இந்த வசனத்தை நீங்க படிச்சோம், ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டாரு, அதை கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த கடைபிடிப்பதற்கு தேவையான கிருபை உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. நீங்க டிசைட் பண்ணணும். உங்க லைஃபுக்கு நீங்க தான் அத்தாரிட்டி. உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ரோபோட்ஸை கிரியேட் பண்ணல. நமக்கு வந்து மனசு கொடுத்துருக்காரு, ஆவி ஆத்மா கொடுத்துருக்காரு. அதான் நீங்க முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த கிருபையை தர்றாரு. இப்ப வந்து நம்ம பார்க்க போனாக்க இதுல வந்து ஒரு குட்டிய குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்க போனா இந்த 5வது வசனத்துல திருப்பி படிக்கிறேன். மார்க் 3 திருப்பி போவோம். மார்க் 3 இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப கை சூம்புன்னு இருக்கு. இதை குறுகிய கையோடத்துல சூம்பின கைன்னு பார்க்காம நம்ம பார்க்க போனாக்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சூம்பின பக்கம் இருக்கு. சிலருக்கு சில கவலைகள் இருக்கும், சிலருக்கு சில உடம்பு சரியில்லாம இருக்கும், சிலருக்கு சில மனச்சோர்வு இருக்கும். அந்த மாதிரி சூம்பின இது இருக்கு. அந்த சூம்பின விஷயம் எல்லாருக்குமே சூம்பின விஷயங்கள் இருக்கு. இவன் கையின்னு சும்மா போட்டிருக்கு. எவ்ரி ஒன் இஸ் விதவுட் இன் சம் வே அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சூம்பின பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஆண்டவரோட வசனத்தை எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட வசனம், அவங்களுக்கு ஹீலிங் தேவையா, அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவரே நீர் வந்து இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம்னு போட்டிருக்கீங்க, அதனால நாங்கள் சுகமாயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுகமளிக்கும் வல்லம் உங்களுக்கு வர்றது உணர பார்ப்பீங்க. நம்ம வந்து அந்த வார்த்தைய நம்ம வந்து மனசுக்குள்ள வாங்கணும். ஏன்னா கிறிஸ்து பரிசுத்தாவினா உங்களுக்குள்ள இருக்காரு. உலகத்தை படைத்த வல்லமை நமக்குள்ள இருக்கு. அந்த வல்லமை நம்ம ஆவியிலேருந்து சரீரத்துக்கு வரணும். அப்ப நம்ம இந்த சொல்லலாம், கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன், ஆண்டவரின் உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள் வேலை செய்கிறது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வல்லமை நம்ம உணர ஆரம்பிக்கும். அதனால எல்லாமே ஒரு ஒபீடியன்ஸ். அவர் சொன்னாரு, இந்த ஆள் உடனே செஞ்சான். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம அதை பண்ணாக்க அது வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லும் போதே ஆண்டவர் வல்லமை வருது. ஆண்டவர் இதை பண்ணுன்னு சொல்றா, அது தேவைப்பட்ட வல்லமே உங்களுக்கு அவர் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நிறைய கதைகள் நீங்க கேட்டிருக்கேன். சில பேர் ஆண்டவர் வந்து சொன்னாரா, அந்த மாதிரி பெரிய டிவி ஸ்டேஷன் கட்டு அப்படின்னு. நீங்க அமெரிக்காவில் அவங்களுக்கு மலைப்பாக இருந்துச்சான். ஒருத்தர் போய் சரி டிவி ஸ்டேஷன் கேட்டால் என்ன $1,00,000 தான் செலவாகும்னு நினைச்சிட்டு போய் கேட்டாராம். அவன் சொன்னார்லாம் $10,00,000 மேலே செலவாகும், இல்லை $100,00,000 மேலே செலவாகும், 10 மில்லியன் ஆகும் அப்படின்ட்டாங்களாம். அவருக்கு ஒரே கவலை. ஆனா ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், சொல்லிட்டேன், அது செய்யறதுக்கான வல்லமே நான் உனக்கு தருவேன், நீ வந்து நான் சொல்றதை செய்யினாராம். அவர் செய்ய ஆரம்பிச்சாராம், பணம் வந்துச்சான் செய்யறதுக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த கிருபை அவர் தர்றாரு. நம்ம வந்து மனமு வந்து அவருக்கு செவி கொடுத்து அவர் சொன்னதை செய்யணும். அரையும் குறையுமா செய்யக்கூடாது. அவர் சொன்னாரா, சரி ஆண்டவர் நீங்க சொல்லிட்டே நான் செய்ய போறேன் அப்படின்னு முழு மனசோட செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இதை ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து ஏசாயா 1:19 கொண்ட கதை. அது ஏசாயா 1.
19 என்ன போட்டிருக்குனாக்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இங்க அமெரிக்கால கென்னத் ஹேகன் ஒரு பெரிய ஊழியர் இருந்தாரு. அவர் விசுவாசத்தை பத்தி வல்லமையா விசுவாசத்தையும் அன்பை பத்தியும் அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணாரு. இப்ப காலமாயிட்டாரு. இந்த கென்னத் ஹேகன் ஆரம்ப காலத்துல அவர் ஒரு சபை வச்சிருந்தாராம். அந்த சபையில 100 பேர் இருந்தாங்களாம். அந்த சபையை சுத்தி சபையை ஒட்டின மாதிரி ஒரு வீடு ஒன்று இருந்துச்சாம். அமெரிக்கால தான் பார்சனேஜ்மாங்க. அந்த வீட்டில் அவர் தங்கிக்கிட்டாராம். சபைக்கு போயிட்டு வந்தாராம். சபை உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் அவருக்கு தேவைப்பட்டது நிறைய கொடுப்பாங்களாம். கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களாம், பழங்கள் கொடுப்பாங்களாம், அப்புறம் கேஷ் கொடுப்பாங்களாம், கொடுப்பாங்களாம். அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சான். சம்பளமும் கிடைச்சதான். அதனால நல்ல சுகமா இருந்தாராம் அவர். அப்படி ஒரு 3 வருஷம் ஓடிச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரதர் ஹேகின்ட்டுக்க, சன், உனக்கு இந்த ஊழியங்கள் முடிஞ்சு போச்சு. நீ இந்த சபையை வேற யார்ட்டே கொடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் போய் அமெரிக்கா முழுக்க போய் நீ இந்த விசுவாசத்தை பத்தி எல்லாருக்கும் நீ உபதேசி, டீச் பண்ணு. அதான் உனக்கு நீ காலிங் அப்படின்னாராம். இவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன், கம்ஃபர்டபுளா இருக்கேன், ஆர் ஷூர்னு கேட்டாராம். ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீ போதான் வரட்டாராம். உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து ஒவ்வொரு ஊருக்கா போய் மீட்டிங் போயிட்டு பேச ஆரம்பிச்சாராம். என்ன ஆச்சுனாக்கா, கடைசி பார்த்தாக்கா 1 வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா அவர் கார்லாம் டயர்லாம் தேஞ்சு போச்சான். அவருக்கு சம்பளம் சரியா கிடைக்கலையா, ஒரு இடத்துல ஆஃபரும் கிடைக்கலையா, ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சான். அவர் சொன்னார், ஆண்டவரே, நீர் நீர் நான் போக சொன்னா நல்லா ஆசீர்வதிப்பேன் சொன்னீர். ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலையே. பாருங்க, கார் டயர்லாம் தேஞ்சு போயிருக்கு. நான் அங்கே வாங்கின சம்பளத்தோட $1000 கம்மியா வருது எனக்கு. என்ன ஆச்சு இப்படி? என்ன, நான் அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, மகனே, நீ அதுக்கு தகுதி உள்ள இந்த ஆசீர்வாதங்களுக்கு நீ தகுதிப்படுத்திக்கலாம், நீ தகுதி உள்ளான்னு இல்லைன்னாராம். யூ டோன்ட் குவாலிஃபை அப்படின்னாராம். இவருக்கு தூக்கி வேறுபட்டுச்சான். எப்படி நீ சொன்னதானே செஞ்சேன் அப்படின்னு கேட்டாரான் இவரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ ஏசாயா 1:19 பாரு. நீங்கள் மனம் பொருந்து செவி கொடுத்தால் தேசத்தின் கனிகள் புசிப்பீர்கள். நீ செவி கொடுத்தப்பா, பண்ணுன, ஆனா மனம் பொருந்தல. யூ டிட் வில்லிங்லி ஒபே. நீ வில்லிங்கா இல்ல, நீ மனம் பொருந்தல. யூ டிடன்ட் ரியலி லைக் ஒபே, யூ டிடன்ட் வில்லிங்லி. அப்படின்னா, இஃப் யூ வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ ஷல் ஈட் தி குட் ஆஃப் தி லேண்ட். நீ ஒபீடியண்டா இருந்த, நீ செவி கொடுத்த, ஆனா மனம் பொருந்தல. மனம் பொருந்தாம செஞ்சேன், அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிப்போச்சு உனக்கு. அதனால நீ மனம் பொருந்து. உடனே அவர் மனம் பொருந்தி மனம் அவர் ஊழியங்களை அமெரிக்கா முழுக்க போய் உலகம் முழுக்க போய் பிரசங்கம் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. இப்போ அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பல இடங்களுக்கு போய் உபதேசித்ததுனால் மட்டுமே நமக்கு அந்த வல்லமையான செய்திகள், இப்போ ஃபெய்த் மெசேஜ் பத்தி யூடியூப் முழுக்க இருக்கு. அவர் மிகவும் வல்லமையான உலகம் இருந்த ஊழியக்காரர். அவர் செய்திகளை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அதனால நம்ம வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட், மனமும் செவி கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு அதை கீழ்ப்படியறதுக்கான வல்லமையை நமக்கு அவர் தராரு. அதை சொல்லிட்டு ஒரு ஜெபத்தில் நிற்போம். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் மனமும் உமக்கு செவி கொடுத்து நீர் சொன்னதை செய்ய, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படைய எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் அன்பிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பாஸ்டர், கேள்வி, இந்த சூமென கைக்கு என்ன விளக்கம் தந்தீங்க?